You guys, welcome back to Godzilla Gaming. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Minecraft, but I mined a one block. Okay, let's get into the video gameplay. கைஸ் எப்படியோ வந்துட்டோம் கைஸ். இப்போ ரெண்டு இது லைட்டாக கட் பண்ண மாதிரி இருக்கும் கைஸ். ஏன்னா அது வந்து நான் கீழே வந்து ஒன்று மைண்ட் பண்ண கீழே வந்துடுறேன், ஒன்று மைண்ட் பண்ணுறேன் கீழே வந்துடுறேன், ஒன்று மைண்ட் பண்ணால் கீழே வந்துடுறேன். அதனால் வந்து இது பண்ணிட்டேன் கைஸ். இப்போ இதெல்லாம் மைண்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து இந்த இதுக்குள்ளே வச்சுக்குவேன் கைஸ். ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, மைண்ட் பண்ணால் வராது. என்னால் முதல்ல கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்குவோம் கைஸ். கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இது செஞ்சிட்டோன்னா கூட ஸ்டிக் செஞ்சோன்னா ஏதாச்சும் ஆக்ஸ் பிகாக்ஸ் செய்யலாம் கைஸ். ஆக்ஸ் பிகாக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம கூட வாய்ஸ் வந்து அப்ரார் கொடுத்துருப்பாரு கைஸ். கொடுக்குறாரா இன்னொரு பண்ணணுமா பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஆக்ஸும் ஒரு பிகாக்ஸும் செஞ்சுக்கலாம் கைஸ். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஆமாம், ரொம்ப முக்கியம் கைஸ். இது இப்போதைக்கு இது எடுத்துக்கோ வந்துச்சு கைஸ். போடு இங்கே பாருங்க கைஸ், ஸ்டோன் கிடைக்குதான் கைஸ். யூ ஆர் நாட் ரெடி, கீப் ஆன் மைனிங். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஏன் கைஸ்? ஆமாம், நம்மளுக்கு ஆமாம் திருப்பி செஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே 2 செஸ்ட் கொடுத்துறாங்க. ஆமாம், நம்பவே முடியல. இது கனவா நிஜமானு தெரியல. ஆமாம் கைஸ், இதெல்லாம் வச்சுட்டு பில்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளிண்ட் அண்ட் கோல்டு என்ன டைமண்ட் இது கிடச்சிருச்சா? அயன் கிடச்சிருச்சா? நம்பவே முடியல. சரி, எப்படியா ஒரு நம்மளுக்காக இருக்குது. அப்புறமேல செக் பண்ணிக்குவோம். செக் பண்ணிக்கலாம் வேணாம். பக்கத்தில் காட்டும் கைஸ், உங்களுக்கு பக்கத்தில் பிளாக்ஸ் லிமிட்டடுன்னு காட்டும் கைஸ். அதில் வந்து பிளாக்ஸ் லிமிட்டட்னா பிளாக்ஸ் மைனடுன்னு காட்டும் கைஸ். அது வந்து நான் எத்தனை பிளாக்ஸ் மைன் பண்ணியிருக்கேன், 1 பிளாக் ஐ மைனடு அப்படிங்க கைஸ். எல்லாம் மைன் பண்ணிக்குவோம் முதல்ல. கரெக்டாக இது ஸ்டாண்டுனால கீழே வந்துடுமே. ஆமாம், கீழே விழுந்தா. அதனால் இதெல்லாம் செஞ்சுட்டு இது போட்டோன்னா நல்லா இருக்காது. இது பண்ணிக்கோங்க கைஸ். இது போடுறதுல கஷ்டம். இது போட்டோன்னா அசிங்கரமாக இருக்கும். அதனால் நம்ம இது பண்ணிக்கலாம், கிடைக்கலாம் கைஸ். ஒன்று கிடச்சிருச்சு, இன்னும் 2 போட்டோன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி தான். ஏன்னா 6 ஸ்டாண்டுக்கு அப்புறம் போட்டோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா முதலையே ஸ்டாண்டு போட்டோன்னா எல்லாம் கலந்து போட்டோன்னா நல்லா இருக்காது இல்லை கைஸ். அதனால் நம்ம வந்து 6 ஸ்டாண்டு போட்டுக்கலாம் முதல்ல. அதனால தான் நான் வந்து இன்னும் 2 ஸ்டாண்டுக்காக மறுபடியும் தோண்டிட்டுருக்கேன் கைஸ். ஆமாம் கைஸ், ஒரு 2 ஸ்டாண்டு கிடச்சிருச்சு கைஸ். வாடா முதல்ல இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கோ. கிடைக்கிற வரைக்கும் மைண்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு டெஸ்ட்டாக தான் கிடைக்கிது. அதான் இந்த மண்ணு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆமாம் கைஸ், கிடச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து வந்து பிளாக்ஸை போடலாம் கைஸ். அடுத்து பிளாக்ஸ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அங்கே நின்றுருப்பேன் கைஸ். எதுக்கு நின்றுருப்பேன்னா நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆழ்ந்த யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் வந்து இது பண்ணுற முடியாமல் இது பண்ணேன் கைஸ். சாண்டு உடஞ்சிருமா கூட இந்த ஸ்டோன்ஸ்லாம் போட்டுக்கலாம். பரவாயில்லடா, ஏதோ இது 1 பிளாக்னால போடுவோம். பக்கத்தில் பிளாக்ஸ் 49 பிளாக்ஸ் மைண்ட் பண்ணியிருக்கோம் கைஸ். நம்மளே இதெல்லாம் பண்ணோம். ஆமாம், அதுக்குள்ளே 50 வந்துருச்சு கைஸ். சரி, இப்போ மைண்ட் பண்ணுவோம். எவ்வளோ கிடைக்கட்டும் கைஸ். அங்கே ஒருத்தர் லாஸ்ட்டில் ஒரு சின்ன ஃபாயினே அப்படின்னு நம்ம கத்திட்டு இருப்பாங்க கைஸ். அது யார் கத்துறான்னா அது இக்ஸான் தான் கைஸ். ரொம்ப பண்ணுறாங்க கைஸ். ஆமாம், இன்றைக்கி எனக்கு வீடியோ போடக்கூடாது. அவனோட மரண வாசல் கேமர் 477 வந்து போடணுமா, எந்தில் வந்து போடக்கூடாதாம்மா. நம்ம வீடியோவே உங்களுக்கு தெரியும் கைஸ். நம்ம வீடியோ போட்டு எத்தனை நாள் ஆச்சு? 4 மாதம் ஆச்சு கைஸ். வேணா செக் பண்ணி வேணா பாருங்கள். 4 மாதம் ஆச்சு. 4 மாதம்னால அப்படியே நம்மளால முடியல. 4 மாதத்துக்கு அப்புறம் போட்டதுனால அதனால் அவன் சேனலில் வீடியோ போடணுமாம்மா.
அதனால் இப்படி பண்ணுறான். சரி விடுங்க, அவனை விடுங்க. இங்கே இது அப்படியே இது பண்ணிக்கிட்டே போவோம். கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கணுன்னா தான் கைஸ் நல்லாயிருக்கும். இது பண்ணிட்டாச்சு. இங்கே பாருங்க கைஸ், லைனாக ஆழமாக அடுக்கி வச்சுருக்குறாங்க. அது அங்கிட்டலாம் போகலாம். இங்கே சாண்டு போட்டுக்கலாம் கைஸ். இந்த பக்கம் சாண்டு போட்டுக்கலாம், அப்போ தான் மைண்ட் பண்ண முடியும். இது வேணாம், நல்லாயிருக்கும். ஆனால் மேலே மேலே குதிக்கிறோம், உள்ளே வந்துட்டோன்னா அவ்வளோதான் கைஸ். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சாண்டெல்லாம் எடுத்து விட்ருவோம். முதல்ல இந்த சாண்டு எடுத்து விட்டால் தான் கைஸ் நல்லாயிருக்கும். இந்த சாண்டு எடுத்து விட்டுறலாம். நீங்கள் எடுத்து விட்டுறலாம். காலையில் எக்ஸாமுக்கு அது வீடியோ எடிட் பண்ண ரெக்கார்ட் பண்ணும்போது அவ்வளோ இது கைஸ். ரெக்கார்ட் பண்ணும்போது கொழுப்பு கைஸ் எனக்கு. கொஞ்சம் பாருங்க, 2 பேர் எல்லாம் எடுத்துடுச்சு. இந்த சாண்டு எடுத்து விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். சாண்டு ரொம்ப தொல்லையாக இருக்குது. இந்த பக்கம் அப்படியே இந்த இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே நேராக போயிடலாம் கைஸ். மழை வேறு இந்த டைமில். ஆமாம் கைஸ், இந்த மழை வேறு நம்ம போட்டு பாடாப்படுத்தி எடுக்குது. நைட்டு படுக்கிறதுக்கு ஒன்றும் தர மாட்டேங்கிறாங்க கைஸ். நீ பாருங்களே, ஹெல்மெட்டு இத்தனை ஆயின் கிடச்சிருச்சா? நமக்கு 5 ஆயின் கிடச்சிருக்காமா. 5 ஆயின் கிடச்சிருக்கு. இத்தனை கிடச்சிருக்கு. ஆமாம், 5 ஆயின் கிடச்சிருக்கு. ஓகே, இதை வச்சுக்கோங்க கைஸ். இதை வச்சுக்கிட்டு தான் நம்மளால இது பண்ண முடியும். ஏன் பிராரு? ஆமாடா, அது பண்ண முடியும். கைஸ் இன்னைக்கு ஃபாஸ்டிங் கைஸ். முஸ்லீம்களுக்கெல்லாம் ஃபாஸ்டிங். அந்த 30 ஃபாஸ்டிங்காக இல்லை, நாங்களும் ஃபாஸ்டிங் வச்சு தான் பேசுகிறோம் கைஸ். நம்ம என்னால் வேறு பேசவே முடியல. காலையில் ஒன்றும் சாப்பிடல கைஸ் ஃபாஸ்டிங்னால. இப்போ நாங்கள் அயன் சோடா, அயன் பிகாக்ஸு, ஆக்ஸு, ஷோலு எல்லாம் கெடுத்துருக்கு கைஸ். ஆனால் நம்ம அயனில் இப்போதைக்கு வேணாம், நம்ம இப்போதைக்கு வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? எனக்கு எடுத்துருச்சு. இதோட ஆரம்பிப்போம் கைஸ். எப்படியோ மைண்ட் பண்ணிடலாம் கைஸ். இங்கே கொஞ்சம் கட் பண்ணியிருப்பேன், ஏன்னா அது வந்து இங்கே செஸ்ட்லாம் போட்டிருப்பேன் பாருங்களே. இந்த செஸ்ட்டு வந்து ஃபுல்லாக நிமிந்துருச்சுக்கா. இன்வென்ட்ரி ஃபுல்லாக நிமிந்துருச்சு. பார்த்தா அது கீழேயும் கிடக்குது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா ஃபுல்லாக நிமிந்துருச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், இது மறுபடியும் இன்னும் செஸ்ட்டு போட்டுடலான்னு சொல்லிவிட்டு மேலே வைக்க முடியுமா? மேலே வைக்க முடியல. சரி வேண்டாம், பக்கத்துலேயே வச்சுக்கிறது பெஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன் காய்ஸ். அதனால் பக்கத்தில் வச்சுக்குவோம். என்ன பண்ணாலும் மேலே வைக்கவே முடியல. பக்கத்தில் வச்சு எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. அதனால பக்கத்துலேயே வச்சுக்குவோம் காய்ஸ். இதுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சிடலாம். ஃபுல்லாகிடுச்சா? இதில் இருக்கிற வரைக்கும் வச்சிடலாம். அவ்வளோதான், இது ஃபுல்லாகிடுச்சு. அப்போ இதுதான் கைஸ், எல்லாத்தையும் வச்சு விட்ருவோம். எல்லாத்தையும் இந்த இன்வென்ட்ரிக்குள்ளே வச்சிட்டோன்னா ஃபுல்லாகிடும் கைஸ். இப்போதைக்கு இது வச்சுக்குவோம். இதெல்லாம் வந்து அந்த கோட்டைக்கு போகிறதுக்காக வச்சுக்கலாம் கைஸ். அந்த கோட்டைக்கு போகிறது, அந்த கோட்டையில் போனால் நிறையா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கோட்டை தான் இதிலே பெருசாக இருக்குது. அதனால் கோட்டைக்கு போகிறதுக்கு வச்சுக்கலாம் கைஸ். பாருங்க, கீழேருந்து பார்த்தாலே அள்ளு விடுது கைஸ். ஆமாம், ஆழம் 4 ஆழம், சரியான ஆழம் கைஸ். நம்ம கட் பண்ணியாச்சு கைஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப தூரமாக போகிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து இங்கே சரியான தூரம். இங்கே வேறு நடுவில் என்னமோ பார்த்தேன், அதனால தான் இது பண்ணலான்னு. அயனை வந்து நம்மளால் உட்டில் மைண்ட் பண்ண முடியுமா? மைண்ட் பண்ணுறது தெரியல. சரி, நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்டோன்லேயே பிகாக்ஸ் செஞ்சுக்குவோமா கைஸ்? ஆமாம், நம்மகிட்ட ஸ்டோன் நிறையா இருக்குல்ல. சரி, ஸ்டோன்லேயே பிகாக்ஸ் செஞ்சுக்குவோம். ஸ்பீடாக பண்ணணும், நாவாச்சு விழுந்துருவோம். ஐயோ, என்ன அப்போட மழை நிற்கிற மாதிரி காலையில் மாறுற மாதிரி தெரியுது கைஸ். ஆமாடா. ஆமாம் கைஸ், மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்கு. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொன்று இருக்கு. அங்கே பாருங்கள், அந்த ஜாம்பிஸ் இருக்கு பாருங்களே. ஜாம்பி வேறு நீங்கள்லாம் வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறதோ கைஸ். இதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டோன்னா ஹார்ஸ் முட்டையிலேருந்து மாடு முட்டை வரைக்கும் கொடுத்துருக்காங்க கைஸ். மாடு முட்டை, ஹார்ஸ் முட்டை, மீன், பிக்கு முட்டை, இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து முதல்ல பிகாக்ஸ் செஞ்சுக்குவோம்.
ஸ்டோன் எங்கே போட்டேன்? ஐயோ, ஸ்டோனை கையில் வச்சுக்கிட்டே போய் தேடுறேன்னா அடைச்சே. அட நான் கிராஃப்டிங் டேபிளில் போய் தானே செய்யணும். அட கூறுக்கிட்ட குப்பை மாதிரி பண்ணுறேங்க. வச்சுக்கிட்டு நான் என்ன தான் பண்ணுறதோ. செஞ்சாச்சு. பார்த்து போ, கீழே விட்டுறாது. அப்படியோ நிம்மதியாக போவோம். அயன் தெரியுது கைஸ். ஆமாம். வா அயன் கிடச்சிருச்சு கைஸ். அப்பாடா அயனு ஸ்டோனு இது என்னமோ கிடச்சிருக்கு. தெரியல. வா கோல் கைஸ். கோல் கிடச்சிருக்கு. ரெட் ஸ்டோனு. ரெட் ஸ்டோன் நல்லா யூஸ் ஆகும் கைஸ் நிறைய இதுக்கு. லக்கு தான் நம்மளுக்கு. ஆமாம் கைஸ் ரெட் ஸ்டோன் மறுபடியும் வருது. ஐயோ வுட்டில் பண்ணிகிட்ருக்கேன். நான் வுட்டில் பண்ணுறேன் எனக்கே தெரியாமல் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்க. கோல்டு காய்ஸ். காய்ஸ் கோல்டு கிடச்சிருக்கு காய்ஸ். இன்னொரு கோல்டு. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க காமன். எது செய்வோம்? ஸ்டோனு லேட்டஸ்ட் ஸ்டோனு தான் காய்ஸ். எமரல்டு காய்ஸ். கோல்டு மறுபடியும் 3 கோல்டு. ஆமாம் கோலு எமரல்டு. அப்பா எப்படிலாம் போகிறேன் காய்ஸ் பாருங்களே. எமரல்டு மறுபடியும். இப்போ ப்ளூ ஸ்டோனு. செஸ்ட்டு இதில் காய்ஸ் டைமண்டு காய்ஸ். டைமண்டு போடு அமுக்கடுமு கமால் டுமால் டமால் டன். நீ ஏதாச்சும் பாட்டு பாடு. என்ன பாட்டு பாடுறது? விடாத விடலாம். இது பார்ப்போம். சரி 250 பிளாக் மைண்ட் பண்ணியிருக்கோம். என்னென்ன நீங்கள் காய்ஸ் நம்மளோட லக்கு காய்ஸ். டைமண்ட் கிடைக்குது காய்ஸ் நடு இதில். எனக்கு தெரியல காய்ஸ். என்னடா இது டைமண்ட் கிடைக்குதுன்னு பார்த்தேன். எப்படி எங்கே வந்திருக்கோம் டைமண்டு? எப்படியோ வந்தது போதும். எப்படியோ கிடச்சிருக்கே சந்தோஷம். அயன் எங்கே வச்சேன்? இது செஞ்சாச்சு. இப்போ அயன் எடுத்துக்கோமா காய்ஸ். அயன் எடுத்துக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் அயன் வேணும். அதனால் அயன் எடுத்துக்கோம். இப்போ அயனில் ஒரு பிகாக்ஸ் செஞ்சுக்குவோம் காய்ஸ். ஏன்னா டைமண்டை மைண்ட் பண்ணுறது அயன் பிகாக்ஸ் வச்சு தான் டைமண்டை மைண்ட் பண்ண போகிறோம் காய்ஸ். அதனால் இது பண்ணிடலாம் காய்ஸ். எல்லாத்தையும் தூக்கி இதில் வச்சோன்னா தான் காய்ஸ் நம்மளால் நிம்மதியாக மைண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா இது ஃபுல்லாக நிமிந்துடும் அதுக்கப்புறம். ஐயோ இதை கூட உள்ளே வச்சுறேன் பாருங்க. இப்போ அப்போடா காலையில் ஆயிடுச்சு. மழையும் நின்றுருச்சு காய்ஸ். நைட்டு சரியான மழை புயல். முடிச்சு நம்மளா சொல்லிக்கலாம். புயல் உள்ளே போவோமா? ஷோவலும் செஞ்சுக்கலாமா காய்ஸ்? ஷோவல் இல்லை ஆக்ஸ் செஞ்சுக்கலாம். அப்புறமே ஷோவல் செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வேணாம். ஏன்னா அந்த ஆக்ஸ் தீரப்போகுது. அதனால் ஷோவல் அப்புறமேல் செஞ்சுக்கலாம் காய்ஸ். இங்கே பாருங்கள் ஆக்ஸ் ஹெல்த்தை பாருங்களே. அது இந்த ஆக்ஸ் தான் செஞ்சுருக்கேன். இப்போ இங்கே டைமண்ட் கிடச்சிருப்பேங்க. வாவ் டைமண்ட் உடனே கிடைக்குதா காய்ஸ்? இங்கே பாருங்கள் ரெட் ஸ்டோனே அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிது பாருங்கள். சீக்கிரமாக கிடைக்குது பாருங்கள். மறுபடியும் டைமண்ட் கிடைக்கிது காய்ஸ். மறுபடியும் டைமண்டு மழையாக தான் பெய்யுது. ஆமாம் காய்ஸ் டைமண்ட் மலை. பாட்டு பாட தெரியாமல் பாட்டு பாடுறேன் காய்ஸ். ஃபெஸ்டிவல் போடலான்னு இருந்தேன். ஆனால் இந்த ஆதில் இருக்கான்ல, ஆனால் என்ன போடலான்னு இருந்தேன்னா இது ஒவ்வொருத்தவங்கள ஃபேஸ்வெல் போட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் போடலான்னு இருந்தேன். ஆனால் அந்த ஆதில் கூறுக்குட்டை குப்பை முடியாதுன்ட்டான். ஃபோட்டோ வாங்கிட்டு என்னோடய சேனலுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவேன்ட்டாங்க காய்ஸ். எனக்கு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. சரி விட்றா அப்புறமேல் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் காய்ஸ். இன்னும் எவ்வளோ நேரம் தான் மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காது. போவோம் எங்கேயாச்சும் போவோமா? சரி போயிடலாம். ரொம்ப நேரம் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம் இந்த இதில் மட்டும் மைண்ட் பண்ணிக்குவோம். போயிடலாம்.
எல்லாத்தையும் போய் மேலே 5 டைமண்ட் கிடச்சிருக்கு கைஸ், 4 எம்ரல்டு கிடச்சிருக்கு. அப்படியே இது பண்ணுவாங்க கைஸ். இங்கேயே கொஞ்சம் ஓட்டியிருப்பேன் கைஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க. அங்கிட்டு போகிறது தூரம் கைஸ், அதனால் சாரி கைஸ். ஓகே கைஸ், நான் அப்படியே போய் எடுத்துக்கலாம். எப்படியோ இங்கே வந்தாச்சு. ஆமாம் கைஸ். இப்போ இங்கேருந்து குதிச்சிருவோம். மேலே ஜாக்ஸ் வச்சு உடச்சிடுவோம். ஏதாச்சும் எவனா சொல்லி இருக்கக்கூடாது. எவ்வளோ இல்லை, நல்ல வேலை. மைண்ட் பண்ண முடியல, அப்புறமே மைண்ட் பண்ணிக்கோ. செஸ்ட்டு காய்ஸ் போடுங்க. டைமண்டு இது என்டர் பீரியல் எல்லாம் கிடச்சிருக்கு காய்ஸ். கோல்டு வந்து டைமண்ட் வரைக்கும் எல்லாம் கிடச்சிருக்கு காய்ஸ். ஆமாம், போடு. கிராஃப்டிங் டேபிளே எடுத்துக்குவோம் காய்ஸ். இந்த இதே எடுத்துக்குவோம், ஏன்னா அதெல்லாம் யூஸ் ஆகும் நம்மளுக்கு. தெரியல. இதை வச்சு அந்த பாய்ஸன் இப்போ என்ன போஷன் உருவாக்குவாங்க. போஷன் உருவாக்குனா நம்மளுக்கு எடுத்துக்கோங்க. இல்லை அப்புறமா எடுத்துக்குவோம். கீழே எனக்கு இந்த 1 பிளாக்ல பயமே கீழே வந்துடுவாங்க. இது என்னமோ காட்ட சொல்லிட்டு தான் வேணாம். இங்கே ஒன்று காய்ஸ் போடு கோல்டு காய்ஸ். நம்ம எடுத்துக்குவோம். இன்னைக்கு நம்ம கோல்டு முறையாக கொட்டுது. ஆமாம் காய்ஸ். இப்போ எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட வீட்டுக்கே போயிடலாமா காய்ஸ்? போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஜாம்பி கேம் வந்துட்டானுங்கன்னா அப்போ நம்ம வெளியே வரும். ஆமாம். இல்லை இங்கேருந்து பாருங்கள், இது மதியானமாக ஆக போதே. மதியானம் தானே டைம் இருக்குது. ஆமாம் காய்ஸ். பேசாமல் நான் காய்ஸ் நம்மக்கிட்ட ஒரு 3 ஆடு கொடுத்தாங்க காய்ஸ். இந்த ஆடை வச்சு பெட்டு செஞ்சுக்காங்கண்ணே. இந்த ஆடை வந்து ஆடு முட்டையை தந்தாங்களா, ஆடு முட்டையை தந்தாங்களா, அதை வச்சு அடித்து செஞ்சுக்காங்கண்ணே. நம்ம வந்து முதல்ல போய் அந்த ஆடை எடுத்துகிட்டு வந்துடுவோம் கைஸ். அந்த 3 முட்டையை எடுத்துகிட்டு வந்துடுவோம் கைஸ். 3 முட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடித்து அந்த பெட்டை செஞ்சுக்கலாம் கைஸ். ஆமாம் கைஸ், அதுவும் நல்ல ஐடியா தான் கைஸ். நான் நல்ல வேலை இதாச்சும் கொடுத்தாங்க கைஸ். ஆனால் நான் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, அடுத்து வந்து இது இந்த 3 ஆடு இருக்க பாருங்க கைஸ். இது அடிக்கும் போது 3மே ஈக்குவல் கலரில் வரணும் கைஸ். ஜாம்பி பாருங்க, 3 ஈக்குவல் கலரில் வரணும் கைஸ். 3 ஈக்குவல் கலரில் வந்தால் தான் நம்மளால் பெட்டு செய்ய முடியும். ஏன்னா நம்மளால் பெட்டு செய்ய முடியாது கைஸ். வரணுமே. ஐயோ கிராவல் ஏதோ அவசரத்தில் கிராவல் போட்டு விட்டேன். இந்த பக்கம் பொறிக்க வைக்க வேணாம், அந்த பக்கம் பொறிச்சோன்னா கீழே வந்துடும் கைஸ். அதனால் எல்லாம் சேஃப் தான். ஓகே, இது மாதிரிலாம் அடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு ஒயிட்டு, 2வது ஒயிட் கிடைக்கணும். படம் ஒயிட் கிடச்சிருச்சு கைஸ். 3வது ஒயிட் கிடச்சி அடைச்ச பிளாக்கு கிடச்சி. இதை வச்சு என்ன கைஸ் பண்ணுறது, டென்ஷனாக வருது. ஆமாம் கைஸ், நைட் ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதே தெரியலையே. ஆமாம், இதுதான் நம்ம வீட்டில் இன்னும் எது இருக்கிற மாதிரி தெரியல. சரி, இங்கே ஆமாம் என்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது காய்ஸ். பாதியிலேயே வந்து போயிருப்பான், அப்ராட் போயிருப்பான் காய்ஸ். ஏன்னா நான் நேற்று எடிட் பண்ணது, அதுக்கப்புறம் இனி தான் பாதி வாய்ஸ் கொடுக்குறேன். அது வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு காய்ஸ். இந்த சேனல் எடிட் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடுச்சு காய்ஸ். ஆமாம் காய்ஸ், இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கே 1 வாரம் ஆகிடுச்சு காய்ஸ், ரொம்ப லேட்டு. சரி, நம்ம இது பண்ணுறத முடிச்சுட்டு போவோம். அடுத்து செஸ்ட்டு வந்தால் முடிச்சுட்டு போவோம். சரி, அப்படியே போவோம். ரொம்ப லேட் ஆகுது, படுக்கிறதுக்கு வர டைம் ஆகிடுச்சு. ஐயோ எப்படிங்க ஜாம்பி வந்தான்? எப்படி ஜாம்பி வந்தானே தெரியலையே காய்ஸ். இங்கே கட் பண்ணிட்டு போய் பார்த்துருக்கீங்கள்ல, அது வந்து நான் தான் கைஸ் கட் பண்ணேன். லைட்டை கொண்டு வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து வச்சேன் கைஸ். அதுக்கப்புறம் புது செஸ்ட்டு போட்டு அது நான் வச்சுருந்த இன்வென்ட்ரி எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். அடுத்து இங்கேயே கட் பண்ணியிருப்பேன், ஏன்னா அது ரொம்ப நேரம் மைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இங்கே ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக மைண்ட் பண்ணுவேன் கைஸ் இங்கே. அதனால் இங்கே கட் பண்ணிடுறேன் கைஸ். ஓகே கைஸ், இங்கே மைண்ட் பண்ணிவிட்டு இதுதான் கைஸ் கிடைச்சதெல்லாம் இன்வென்ட்ரிக்குள்ளே வச்சுக்கலாம் கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்ட்டெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். லெட்ஸ் see you. Bye.